என்னடி பாக்குற? உன் சித்தி கேக்குறதெல்லாம் நியாயம் தானே? நீ பாட்டுக்கு ஒரு நாள் கிளம்பி போயிட்ட, அதுக்கப்புறம் வீட்டுல நடக்கிறதெல்லாம் உனக்கு தெரியாதுல்ல? அந்த வீடு வீடாவே இல்ல, நரகமா இருக்கு. போதா குறைக்கு இப்போ குமாரும் ஜெயிலுக்கு போயிட்டான். உனக்கு என்ன தலையெழுத்தாடி எங்க எல்லார் பாவத்தையும் கொட்டிக்கணும்னு? அம்மா, இத பாரு, என் மகன் எப்பவுமே ஜெயில இருப்பான்னு நினைச்சிடாத. அவன் திரும்பி வருவான், நாங்க வெளியில கூட்டிட்டு வந்துருவோம். ஆனா இந்த பிரச்சனை எல்லாம் இதோட முடிய போறது இல்ல. அடுத்தவன் ஏதாவது பண்ணுவான், மறுபடியும் உங்க வீட்டு ஆளுங்க ஏதாவது பண்ணுவாங்க. இப்படி மாத்தி மாத்தி ஏதேதோ பண்ணி எல்லாரோட நிம்மதியும் கெட்டு குட்டிச்சவராதான் போகுது. தாய்ப்பாசம் இருக்க வேண்டியதுதான், அதுக்காக இப்படியா? அவங்க பேசுறதுல கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. ஏதோ அவங்க பையன் தப்பே பண்ணாத மாதிரி பேசிட்டு போறாங்க. சித்தி பக்கத்துல இருந்து பார்த்தா அவங்க பேசுறதும் நியாயம் தானக்கா. என்ன நியாயம் இருக்கு ராஜி? என் கல்யாணத்துக்கு முந்தின நாள் கதிர் என்ன கூட்டிட்டு போயிட்டான்னு அவங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த கோவத்துல தானே சரவணன் மாமா கல்யாணம் நடக்க கூடாது, அரசி கல்யாணம் நடக்க கூடாதுன்னு என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தான் என் அண்ணன். அது எல்லாமே சரிதான், அதுக்குன்னு பேசாம எங்க கல்யாணம் என்ன சூழ்நிலையில நடந்துச்சுன்னு சொல்லிரட்டுமா? அடியே, என்ன பேச்சுடி பேசிட்டு இருக்க? அதுக்கு பிறகாத எல்லாரும் அமைதியாவாங்கல்ல. செய்யாத தப்புக்கு பழி வாங்குறதா நினைச்சு அவங்க வாழ்க்கையும் அழிச்சுக்காம இருப்பாங்கல்ல. எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வந்துருமே. இப்ப நாம இருக்கிற சிச்சுவேஷனுக்கு நாம என்ன பண்ணாலும் சரியா வராது ராஜி. அது ஒரு ஃப்ளோல நாம பாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சரி வா. என்ன அவங்க சொன்னதெல்லாம் உனக்கு வருத்தமா இருக்கா? இல்லக்கா, ஜாலியா இருக்கு. சரி, டென்ஷன் ஆகாத. உங்க அம்மாவும் சித்தியும் தானே, எங்க போயிட போறாங்க? பாத்துக்கலாம், நீ வா. அப்பா, நீங்க எங்கேயா இறங்கிடுங்க. இங்கேயா? ஆமாப்பா. ஏடா ஏழை, வண்டி எங்கே தான் நிறுத்த போறியா? ஏடா ஆளுங்க நடக்கிற இடத்துல வண்டியை நிப்பாட்டினேடா, போற வரவங்களுக்கு தொல்லையா இருக்காதாடா? பார்க்கிங்க அங்க இருக்குப்பா. நீங்க இங்க இறங்கி உள்ள போனீங்கன்னா நான் காரை பார்க் பண்ணிட்டு வந்துடுவேன். சரி சரி. இலை, வண்டியை ஒழுக்குமா நீ போயிட்டு வாடா, கண்ட இடத்துல நீ போயிட்டு வந்துடாத. சரிப்பா, ஓகேப்பா. வண்டி அப்படி நிப்பாட்டு இப்படி நிப்பாட்டுன்னு ஏதாவது சொல்லி வேண்டு இங்கேயே இறக்கி விட்டு போயிட்டான். இந்த காலத்து பையங்களுக்கு இங்கே நல்லது சொன்னால் பிடிக்குது என்னவோ. பாண்டியா, யோ என்ன பொழுது வாமி தெரியா? ரோட்டை மறிச்சு திரு தெரியாங்கிட்டு என்னுடைய எல்லா வழியையும் மறைச்சவ நீ. நீ வந்து என்ன சொல்றியா? நான் பெத்த மாமன், அவனை ஜெயில புடிச்சு போட்டல நீ. உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னை சும்மாவே விட மாட்டேன். என்னமோ நான் பொய் புகார் கொடுத்து உன் மகனை ஜெயிலில் பிடிச்சி போட்ட மாரில கத்திக்கிருக்க. ஏ, அவன் பண்ண தப்புக்கு ஜெயிலில் இருக்கியா? வேறு உப்பு திண்டவையும் தண்ணி குடிச்சு தானே ஆகணும். பிள்ளைகளை ஒழுக்கமாக வளர்க்கலண்டா இப்படித்தான் பெற்றவங்க தூக்கத்தை கெடுத்துக்க அலையணும். யாரு? நான் ஒழுங்கா வளர்க்கலையா? நான் ஒழுங்கா வளர்க்கலையா? சொல்லியா, நான் ஒழுங்கா வளர்க்கலையா? பொறுக்கி பேல மானா பற்றி வச்சுட்டு எப்படி அடியெல்லாம் ஆம்பளை மாதிரி வெளியில் நடக்கிற? கொஞ்சம் கூட வெக்கமல்ல உனக்கு? வேறு உன் மகன் பண்ண தப்புக்கு காலம் பூரா ஜெயிலில் தான் கிடைப்பேன்.
இந்த ஜென்மத்துக்கு அவன் வெளியிலே வர மாட்டான். யாரை பார்த்து கை வாங்குறீங்க? ஏய் இருடா. இவர் மேல கை வச்சிருவீங்களா? அம்புட்டு தைரியம் வந்துருச்சா உங்களுக்கு? யார் என்னெல்லாம் பார்க்க மாட்டேன், கண்டன் துண்டமா வெட்டிடுவேன். என் பையனை பொறுக்கினிய நீ பத்தி வச்சிருக்க பொறுக்கி இது பொறுக்கித்தானே இல்லையா? இதுதான் பொறுக்கித்தானா சொல்லியா? யோ கொஞ்சம் கூட யோசிச்சு பார்த்து பேச மாட்டியா நீயே? ஒரு பொம்பளை புள்ளைய கடத்துறவனுக்கு ஒரு பெத்த தாப்பன ஒருத்தர் கையோங்கிறப்ப தொட்டு பாரு எங்க அப்புறம்னு சொல்லி ஏத்து நிக்கிறவனுக்கு வித்தியாசம் இல்லை. இதெல்லாம் எப்படி உனக்கு தெரிய போகுது? சும்மா கத்தாம கொஞ்சமாவது நியாயமா பேச்சு பழகியா. அது சரி, உனக்கே நியாயம் என்னன்னு தெரியாது. ஏயா நீலாம் எந்த லட்சணத்துலையா பிள்ளைய வளர்த்து வச்சிருக்க? வேறு பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்னு இந்த பாண்டியனை பார்த்து கத்துக்க. என்னம்மா அப்படியே யோக்கிய சிகாமெல்லாம் பெற்று வச்சுக்கிற மாதிரி பேசுற? அப்புறம் இவன் மட்டும் என்ன யோக்கியனா? அடுத்தவன் வீட்டு பிள்ளைய தெரியாம எடுத்துட்டு போனா பரதேசி பையனமா? இவனுக்கு நீ சப்போர்ட் பண்ற? இவன் விருப்பப்பட்டு தானே கூட்டுக்கு வந்த? ஓ மாய் மாதிரி கடத்திக்கு வரல. பேசியா பேசு. நீ பேசுற எல்லாத்துக்கும் சேர்த்து அனுபவிக்க போற. பார், என் பையன் குமார் ஜெயில இருந்துருவான்னு மட்டும் நீ நினைக்காத. கூடிய சீக்கிரம் நான் அவனை வெளியே கூட்டு வருவேன். அப்ப தெரியுண்டா இந்த சக்தி வேலை யாருன்னு உங்களுக்கு. அவன் ஜெயில இருக்கிற வரைக்கும் தான் உசுருக்கு பாதுகாப்பு. வீட்டுக்கு வந்தா அவ்வளவுதான். அவன் டேய் சில்லன்ட்டு பாத்துலாண்டா பாத்துலாம். யார் உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு பாத்துலாண்டா. யாரு கைய கால யாரு உடைக்கான்றதையும் பாத்துலாண்டா. பாத்துலாமா? பாத்துலாண்டா. ஏலே இந்த ஆள்தான் பொறிக்கு மாதிரி பேசிக்கிறதா நீ அதுக்கு பதில் சொல்லிக்கிறியாடா? சொன்னா கேள்ற. இந்த ஆள் ஒரு ஆள்றாரு. ஏலே வாடா வந்த வேலையை பார்ப்போம். ஆளை போற இந்த ஆள்கிட்டலாம் தேவையெல்லாம் பேசி பொழுத போக்கடிச்சுக்கிட்டு வேலை வீட்டு இல்லாதவங்க தான் இப்படி ரோட்டில் நின்று கத்துவாங்க. சும்மா வாழ்னு கத்தாம ஏதாவது வேலை வீட்டு இருந்தா பாரு. யோ பிள்ளை ஏதாவது தப்பு பண்ணால் எடுத்து சொல்லி திருத்த பார்க்கணும். அதை விட்டு அவனுக்கு துணைக்கு நிற்கக்கூடாது. புரியுதா? என் பிள்ளையை நான் கிழிச்ச ஓட்ட தாண்ட மாட்டாங்க. எங்களால் உன் மகனுக்கு ஏதாவது ஆயிரம் நினச்சி பயப்படாத. என் மயங்க என் பேச்சை மீறி உன் மயம் மேலே கண்டிப்பாக கை வைக்க மாட்டாங்க. புரியுதா? வாரியா ஊரில் இருக்க எல்லாரும் எங்களை மாதிரி இருந்துட மாட்டாங்க. உன் மேய கேட்டி இருக்கியால, அவன் யார் வீட்டில் போய் எங்கள் வீட்டில் வாழாட்டின மாதிரி ஆட்டினாண்டு வச்சுக்க. உன் கொதை கந்தலாகி போயிடும். ஒட்டை நறுக்கி விட்டுருவாங்க. அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு உன் மகனை திருத்துற வேலையை பாரு. அதை விட்டு என்கிட்ட வந்து வல்லு குழச்சிக்கிட்டு எத்த மகனை ஒழுக்கமா வளர்க்க தெரியல. இந்த ஆள்லாம் பெரிய மெடிச்சுட்டு ஊருக்கே கொலாடி சொல்லி சை வேற இல்லை. இந்த எல்லாம் ஒரு ஆள் ரெண்டு வேலையை தேவைக்கு பேசி